எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம அருமையான ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோங்க. இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே மீன் குழம்பா? இல்ல வெண்டைக்காய் புளிக்குழம்பான்னு நெனைப்பீங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும் பார்த்துக்கங்களேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு சட்டியில லைட்டா எண்ணெய் ஊத்தி, பட்டை 1 இன்ச் அளவுக்கு, கிராம்பு ஒரு 2, 3, சீரகம், அப்புறம் சோம்பு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விடுங்க வெங்காயத்த. கூட கசகசாவும் சேர்த்திக்கங்க கொஞ்சமா. நல்லா வெங்காயம் வேகட்டும் ஓரளவுக்கு. கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா மண் சட்டியில வச்சிருக்கிறோம். மண் சட்டியில வச்சா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கரிஞ்ச மாரி ஆயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா, பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் சேர்த்திக்கங்க இதுலயே. இதையும் நல்லா அந்த பூண்டு வாசனை எல்லாம் போற அளவுக்கு கிளறி விடுங்க நல்லா. இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுங்க. மணத்துக்கோசரம் போடுறேங்க. ஆ ஆட்டி செய்றப்போ இது போட்டீங்கன்னா, உங்களுக்கு மனம் அருமையா இருக்கும். அப்புறம் பச்சை மொளகா ஒரு 4 போட்டுக்கங்க. நாங்க வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு இது செய்றோம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா, நீங்க பச்சை மொளகா சேர்த்து போட்டுக்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, மீன் மசாலா கடையில வாங்குனாலும் சரி, வீட்ல அரைச்சீங்கனாலும் சரிங்க. அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா கலக்கி விட்டே இருங்க. ஏன்னா மசாலா போட்டதுனால ஸ்பீடா கரியும். இது கூட கொத்தமல்லி தூளு 3 ஸ்பூனு. இதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கடல ஒரு சேர போட்டுக்குங்க. கொஞ்சமா ஒரு 4 ஸ்பூன் வர மாரி போட்டுக்குங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த மசாலா இது இது குழம்பு செய்றப்போ உங்களுக்கு திக்கா வரும். இப்போ இது ஒரு மிக்ஸியில போட்டு நல்லா பேஸ்ட்டாட்டம் அரைச்சுக்குங்க. அதே வாணலியில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் வெடுக்குனே ஊத்துங்க. ஒரு 75 மில்லியாட்டம் ஊத்தணுங்க. அது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கங்க. நல்லா கெளறி விட்டுக்குங்க அப்பப்போ. ஏன்னா அப்பதான் இல்லைன்னா தீஞ்ச மாரி ஆயிரும். கொஞ்சம் இது வெந்தயம் பொன்னிறமாகட்டுங்க. பொன்னிறமானோன்னே வெங்காயம் நாங்க ஒரு 1/4 கிலோ பக்கமா போட்டுருக்குறோங்க. ஏன்னா வெங்காயம் போடுற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் அதிகமா வரும் பார்த்துக்கங்களேன். அது அந்த குழம்போட எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திக்கங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கங்க. இது கூட பூண்டு வந்து ஒரு 3 கட்டி போட்டுருக்குறோம். 3 முழுசு முழுசா இருந்தது 3 கட்டி போட்டுருக்குறோம். இந்த புளிக்குழம்போட வெங்காயம், பூண்டும் சேர்ந்து சாப்பிட்றப்போ அருமையா இருக்குங்க. அப்புறம் பச்சை மிளகா ஒரு 3, அப்புறம் கருவேப்பிலை மணத்துக்கு தேவையான அளவு. அப்புறம் நாங்க தக்காளி ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளிங்க. அ நல்லா பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கிறோம். அதையும் சேர்த்தி கலந்து விட்டுக்குங்க. நல்லா வேக விடுங்க தக்காளிய. இப்போ வந்து இது கூடயே மஞ்சத்தூளும், மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூளு ஒரு 3/4 டீஸ்பூனு, மிளகாத்தூளு ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க. இது கூட மறுபடியும் கொஞ்சமா மீன் மசாலா சேர்த்துக்குங்க. அப்பதான் அந்த மனம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய சின்ன சின்னதா நாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெட்டி வச்சுட்டேங்க. அப்பதான் அந்த பிசுபிசுப்பு போகும்ன்னு சொல்லிட்டு. இத வந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சுங்க கிளறி விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இருக்காது. இப்போ லைட்டா வரும். நாங்க முன்னாடியே வெட்டி வச்சதுனால லைட்டா தான் இருக்கும். இந்த மீதி இருக்கிற பிசுபிசுப்பும் சுத்தமா நம்மளுக்கு போகணும்னு பார்த்துக்குங்க. அந்த அளவுக்கு வணக்கிக்குங்க.
நம்மளது பிசுபிசுப்பெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலாவ இது கூடயே சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு, ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் ஒரு 300 மில்லியாட்ட தண்ணி ஊத்தணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் மறுபடியும் பத்தாத மாரி இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் சேர்த்து ஊத்தணுங்க. நல்லா வெண்டைக்காய் நல்லா மூழ்குற அளவுக்கு நல்லா ஊத்தி விடுங்க. ஏன்னா நல்லா கொதிச்சு வரணுங்க. அப்பதான் அந்த மிளகு வாசமெல்லாம் போகும் பார்த்துக்கங்களேன். அந்த மசாலா அரைச்சு ஊத்துனோம்லங்க, அந்த வாசமெல்லாம் போகணும். அதனால நல்லா கொதிக்கணுங்க. ஒரு 20 நிமிஷம் மொத்தமா வேணும் பார்த்துக்கங்க. நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ வந்து புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு ஊற வச்சு இது பண்ணி வச்சுருக்கிறேங்க. சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்க நம்மளது அப்படியே இது கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சுங்க குழம்பு. இன்னொரு 2 நிமிஷத்துல இறக்கிடலாம் பார்த்துக்குங்களேன். இனி நாம இறக்கிடலாங்க. கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி இறக்கிருங்க. இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றிங்க.